அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அம்மாவை பார்க்கும்போது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு போலான்னு மாதுளை ஜூஸ் வாங்கிட்டு போனேன். ஐஸ் சீனி பால்லாம் போடாம தான் கேட்டேன். நார்மல் வாட்டர் ஊத்திருப்பாங்க போல, அதுவே லைட்டா ஜில்லுன்னு இருந்துச்சு. சரின்னு பக்கத்துல இந்த டீ கடையில டீயை வாங்கி அது பக்கத்துலேயே வச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அந்த சூடு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. கொஞ்சம் கூட ஜில்லுன்னு எதுவும் குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூஸ் வாங்கிட்டு உள்ள போகும்போதே ஒரு நற்செய்தி தான் காதல பட்டுச்சு. ஹார்ட் ரேட், பிளட்ல ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் நார்மலாகி ஓரளவுக்கு ஒரு 70% சரியாயிட்டாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல தான் லேடிஸ் யாருமே இல்லையா, அதனால என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். நல்லா நோயாளிக்கு கொடுக்குற மாதிரி சாதத்தை குழைச்சு கொடுத்தாங்க. ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதனால தான் அம்மா ஃபாஸ்டா ரெக்கவர் ஆறாங்க. மேலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, கிரவுட் ஃபண்டிங் பண்ணுங்க, அப்புறம் ப்ரொமோஷன்லாம் பண்ணுங்க. நிறைய பேர் ஐடியா கொடுக்குறீங்க. இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ப்ராப்பரா பார்த்து தான் பண்ணணும். ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணிருக்க கூடாது. ஆல்ரெடி அம்மாவுக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு பிரீமியம் அதிகமா இருக்கும். அப்படியே பிரீமியம் அதிகமா இருந்தாலும் 2 வருஷம் நீங்க பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களால கிளைம் பண்ண முடியும். அது இது நிறைய இருக்கும். அதுல கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுல கிளைம் ஆகாது, அதுல கிளைம் ஆகாது, உங்களுக்கு இதுல எலிஜிபிலிட்டி இல்லை, அதுல எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் அதுக்குள்ள இன்னும் போகல. யாருக்காச்சும் இன்சூரன்ஸ் பத்தி நாலேஜ் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாக்கு இன்சூரன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நான் இதுக்கப்புறம் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஆபரேஷன் கன்ஃபார்ம் ஆகி பண்ணக்கூடிய தருணத்தில் ஏதாச்சும் தேவைப்பட்டா கிரவுட் ஃபண்டிங்கும் பண்றேன். அம்மா சாப்பிட்டு முடிக்கவும் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து இதுல இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. மெடிக்கல், பிளட் டெஸ்ட், சிடி ஸ்கேன், எக்கோ இதுக்கெல்லாம் தான் அதிகமா செலவாகுது. அப்புறம் என்னோட குழந்தைக்கு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்பையில வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ராக்கெட் செம்மையா இருந்துச்சு. சரி அடுத்து ஒன்று விடுவாங்க, அதை கேட்ச் பண்ணிடலாம்னு பார்த்தா விடவே இல்லைங்க. பல்ப் வாங்கிய கையோட வெட் பைப்ஸ் வாங்குறதுக்காக அப்பெல்லாம் போனோம். பை 1 get 1ல 298 ரூபாய்க்கு ஒரு பேக் எடுத்தாச்சு. அதையும் பையனுக்கு கொஞ்சம் குளிருதுன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஸ்வெட்டரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான்.